வணக்கங்க. இப்போ நம்ம வெஜ் மோமோஸ் செய்ய போறோம். வெஜ் மோமோஸ்க்கு வெஜிடபிள்ஸ் என்னென்ன தேவை? எப்படி செய்ய போறேன்றத பார்க்கலாங்க. வெஜ் மோமோஸ்க்கு மாவு பிசையணுங்க. அதுக்கு இப்போ மைதா மாவுல உப்பு, தண்ணி சேர்த்து நான் நல்லா பிசைஞ்சிருக்கேங்க. மேலாப்புல எண்ணெய் தடவி வச்சிருக்கேங்க. இந்த மாவுல இப்போ செய்துக்கலாம். வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வச்சிருக்கேன். கேரட்டு, மஷ்ரூம், பீன்ஸ், அப்புறமா கொஞ்சம் கார்லிக், சில்லி, ஆனியன் எல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கேன். மஷ்ரூம், பீன்ஸ் இல்லாம நம்ம கேபேஜ் போட்டுக்கலாம், பன்னீர் போட்டுக்கலாம், இதெல்லாம் போட்டுக்கலாங்க. இப்போ மோமோஸ் சட்னிக்கும் தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க. ஆனியனு, தக்காளி, பூண்டு, காஞ்ச மிளகாலாம் போட்டு இதை நம்ம தண்ணி ஊற்றி வேக வச்சுக்க போகிறோம். தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டு அதை நம்ம சட்னியாக அரைச்சிக்க போகிறோங்க. இப்போ எல்லாத்தையும் நான் வானலியில் போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சுருக்கேன் பாருங்க. நெக்ஸ்ட் மோமோஸோட ஸ்டஃபிங்காக இப்போ நம்ம காய்கறி எல்லாம் வதக்கிக்கலாங்க. ஆயில் விட்டுட்டு நான் கார்லிக்கும் சில்லியும் போட்டிருக்கேங்க. ரெண்டும் நல்லா வதங்கின உடனே நான் ஆனியனையும் சேர்த்துருக்கேங்க. இந்த ஆயில்ல கார்லிக்கும் சில்லியும் நல்லா ஃப்ரை ஆகும்போது வர அரோமா வெஜிடபிள்ஸோட சேரும்போது அது நல்ல ஒரு ஸ்மெல் வருங்க. நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு பாருங்க. வதங்கினதா ஒரு டிரான்ஸ்பரண்டா வரும். அந்த ஸ்டேஜ் வந்த உடனே நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். இந்த வெஜிடபிள்ஸ் தான் மோமோஸ்க்கு போடணுன்றதெல்லாம் கிடையாதுங்க. நம்மளோட இஷ்டம் தான். நம்மளுக்கு என்ன பிடிக்குதோ அந்த மாதிரி நம்ம செய்துக்கலாம். இப்போ கேரட்டு, மஷ்ரூமு, பீன்ஸ் எல்லாம் நான் போட்டு நல்லா வதக்கிக்கிறேங்க. ஆயிலே போட்டு நல்லா வதக்கிக்கணும். இதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுடலாம். உப்பு போட்டு நல்லா வதக்கினோன்னா அந்த ஆயிலே நல்லா வெந்துடும். ஹாஃப் குக் ஆனாலே போதும். ஏன்னா நம்ம ஸ்டீம் பண்ண தான் போகிறோம். ஸ்டீம்லேயே நல்லா வெந்துடும். இப்போ நான் ஒரு 1.5 ஸ்பூன் பெப்பர் போட்டுக்கிறேன். நம்ம சில்லி வேற போட்டிருக்கோம். இதில் காரம் அதுக்கு பார்த்து ஏற்றா போல் நம்ம கொஞ்சமாக பெப்பர் போட்டு நம்ம அதை கிளறி விட்டுக்கலாம். இப்போ நம்மளுக்கு ஸ்டஃபிங்கும் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் சட்னி அரைக்கிறதுக்கு அது வெந்துடுச்சு. சட்னி இதுக்காக வேக வச்சோம் இல்லையா, அது நல்லா வெந்துடுச்சு. அதையும் இப்போ நம்ம நல்லா ஒரு வதக்கி விட்டுட்டு நல்லா வெந்துடுச்சான்னு தோல் தனியாக தக்காளியிலேருந்து பிரிஞ்சு வந்துடும். அதுதான் கரெக்டான பதங்க. அப்படி வந்த உடனே நம்ம வானலி இறக்கி நல்லா ஆற விட்டுடணும். ஆற விட்டுட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். மோமோஸ் மாவை நான் குட்டி குட்டியாக ரவுண்டாக தேய்ச்சி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச ஸ்டஃபிங்கை அதில் வச்சு எப்படி மோமோஸ் ரெடி பண்ணுறோன்றத பார்க்கலாம். இப்போ வெஜிடபிள்ஸை அந்த வச்சுருக்கேன் நான் மோமோஸ் இதில். நான் லீஃப் ஷேப் பண்ணுறேங்க. எனக்கு இதுதான் ஈஸியாக வரும். அதனால நான் இந்த ஷேப்பில் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன ஷேப் வருமோ நீங்கள் அந்த ஷேப்பில் பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி தான் செய்யணுன்றது இல்லைங்க. நம்மளுக்கு எப்படி பிடிக்குதோ, எப்படி ஈஸியாக வருதோ அந்த மாதிரி பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஓரத்தில் தொட்டுக்கலாங்க. தொட்டுட்டு அதை நல்லா நம்ம சேர்த்து விட்டோம்னா மோமோஸ் பிரிஞ்சு வராமல் நல்லா ஒட்டிக்கும். இது மாதிரி எல்லா மோமோஸையும் நம்ம வெஜிடபிள் ஸ்டஃபிங்கை வச்சு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. மோமோஸ் குழந்தைங்களுக்கு ரொம்ப இஷ்டமான ஒன்றுங்க. இது வெளியே வாங்கி கொடுக்கறதுக்கு நம்மளே ரெடி பண்ணி கொடுத்துடலாம். இப்போ பாருங்க, எல்லா மோமோஸும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் இப்போ ஸ்டீம் பண்ணுறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். இப்போ இதை மூடி வச்சிடலாம். இப்போ நம்மளுக்கு சட்னி அரைக்கிறதுக்கு மிக்சியில் அந்த ஆறின தக்காளி, வெங்காயம், பூண்டு, காஞ்ச மிளகா எல்லாத்தையும் நம்ம இப்போ மிக்சிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தேவையான எல்லாமே நம்ம அதில் போட்டுட்டோம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க.
இந்த சட்னியோட மோமோஸ் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இப்போ உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துட்டு இப்போ அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் நான். பாருங்க, இப்போ மோமோஸும் நம்மளுக்கு நல்லா வெந்துடுச்சு. இப்போ அந்த சட்னியோட மோமோஸை சாப்பிட்டா செம்ம டேஸ்டியாக இருக்குங்க. இது நான்வெஜ்னா நம்ம சிக்கன்ல கூட இந்த மாதிரி பண்ணிக்கலாங்க. இப்போ மோமோஸை சட்னியோடையும் கொஞ்சம் டொமேட்டோ சாஸோடையும் பரிமாறினேங்க. இதே போல நீங்களும் செய்து பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு நல்லா வந்தா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கங்க.